ஏடா ராமா, இந்த வருஷமாவது உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிடுவியா? ஐயா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தானே ஐயா கல்யாணம் பண்ண முடியும். நீ எவ்வளவு பணம் சேர்த்தாலும் பொண்ணுக்கு வயசாயிட்டா என்னடா பண்ணுவ? இந்த வருஷமாவது பண்ணிடு. உங்க ஆசீர்வாதம் ஐயா. என்னடா சூர்யா, என்ன மீனெல்லாம் வித்துட்டியா? கடல்ல நம்ம வலையில மாட்டி மீனுங்கள்லாம் செத்து போகுது. கரையில இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா. மீனுக்கும் மனுஷனுக்கும் இங்க வித்தியாசம் இல்லை. கவலைப்படாதடா, நாள் முழுக்க இருட்டாவே இருக்காது. சரிங்க. கட்டுப்பாடு ஜக்கையா இப்போ போதனை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போதனை மட்டும் இல்லடா, புரோக்கர் வேலையும் பாப்பாரு. வயித்துல அடிச்சா சும்மா இருக்காங்கன்னு வார்த்தையை விடாத, வார்த்தையை விடாத. கட்டு மரம் ஓட்டி ஓட்டி உரு ஏறின உடம்பு அடங்காது, அடக்க முடியாது. கடல் சீற்றமா மாறி பாஞ்சிருவாங்க. கலர் மாறுது பாரு. எதுவும் மாறலையா நடராஜன? மாறுதுன்னு சொன்னது மீனே இல்லடா. இவரு தான் ஜக்கையா, ஊரையே தான் உயிரா நினைச்சு வாழற நாட்டாமக்காரரு. தேவனாம்பட்டினத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 30 மீனவ கிராமங்கள்ல ஜக்கையாவுடைய வார்த்தை தான் கட்டளை. அதுக்கு காரணம் இவருக்கு இருக்கிற பதவி இல்ல, கட்டுப்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துற நேர்மையானவர்னு எல்லா மக்களும் ஜக்கையா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, பாசம். அலமேலு கொஞ்சம் தண்ணி கொண்டா. இதோ வந்துட்டேங்க. பவானி, நீ போய் மீனை காய போடு. என்னம்மா? அட, என்னன்னு கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்லுமா. என்னங்கய்யா, இன்னும் புரியலையா? நாளைக்கு நம்ம மீனாட்சி வரால, அத சொல்ற அம்முக்குட்டி. இந்த கிராமத்துல நம்ம நாட்டாம ஜக்கையாவை நேசிக்கிறவங்களுக்கு மத்தியில வெறுக்கிறவங்களும் இருக்காங்கன்னா அது ஜக்கையாவோட சொந்த தம்பி பொண்டாட்டி மங்கம்மா. டேசேனு, நான் மட்டும் நாட்டாமை ஆயிட்டேன், நீ தாண்டா என் தளபதி. இந்த மாதிரி கூத்தாடி பசங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தா நாட்டாமை இல்லடா, அவரு அள்ளக்கையா கூட ஆக மாட்டேன். நாமா, நீ காலையிலே நல்ல கனவு கெடுத்துட்ட. உன்னால 120 ரூபா போச்சு. என்னது? நொன்னது கோட்டர் சாருக்கு 120 ரூபால, அதை குச்ச நாள் தானே இவ்வளவு நல்ல கனவு வந்தது. நாமா, சங்கரா மீன் குழம்பா? எப்ப பாரு நீ சந்தோஷமா தான் பார்த்தாதே, உன் புள்ள வருங்கள நாட்டாம நல்லா பாத்துக்க வேண்டாமா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ நாட்டாமாயிட்டன்னா பெரிய வீட்டு பொண்ணோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு இந்த மங்கம்மாவுக்கு ஆசை. இந்த இதை வச்சுக்க. என் செல்ல அம்மா, மங்கம்மானா மங்கம்மா தான். ஏண்டி பிரமிளா, ஏண்டி? ஐயோ, என்னமோ அலைங்க அடிச்சிட்டு போற மாதிரி அப்படி கத்துற. அலங்காரம் பண்ணது போதும், அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன் பாத்துக்கோ. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். இதையே 10 தடவை சொல்லிட்டேன். நீ மார்க்கெட் போறதுக்குள்ள மீனெல்லாம் காஞ்சி கருவடாயிடும் போல. குழம்பு நான் பாத்துக்கிறேன், நீ குழம்பாம போத்தாயி. சரி, நான் கிளம்புறேன். ஏண்டா, உங்க அம்மா மீன் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாளா? அம்மா தானே போய் மார்க்கெட்டே தரகும். அதுல எங்க அம்மா தானே ஃபர்ஸ்ட். நான் வீடு அமைதியா இருக்குது. நம்ம சீனு வீட்டுல இல்லையா? இல்லையே. சரி சரி, அவன் தான் நான் மார்க்கெட் கிட்ட இருப்பான்னு சொல்லு. மார்க்கெட் மார்க்கெட் எப்பவும் சந்திக்கிற மார்க்கெட். டேய் சீனு, நான் ரொம்ப அறிவாளி இல்லடா. ரொம்பலாம் அழட்டிக்காதடா, என்னை விட கம்மி தான். சரி, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. இந்த உலகத்திலேயே பெரிய ஆளுன்றது யாருடா? நல்ல கேள்வி கேட்டாடா நெப்போலியனு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே எல்லாரையும் விட பெரிய ஆளு தண்ணி ஊத்துறவன் தான். இப்ப மட்டும் இல்லைன்னா நம்மளாட்டும் நல்லவனுங்க எப்படா இருப்பானுங்க? அப்படின்னா நான் ஏழ்மலைதான் பெரிய ஆளுன்னு சொல்றேன். ரொம்ப பெரிய ஆளு. ஆனா நம்மளாட்டம் பெரிய ஆளுங்களை இந்த ஜனங்க கண்டுக்கிறதே இல்லையே. ஆனாலும் மஜா குடுக்கற இந்த எவனாட்டாமையை விட்டுட்டு கட்டுப்பாடும் சொல்ற இந்த ஜக்கையாவை நம்புறாங்க இந்த பைத்தியக்கார ஜனங்க. வர்றா நெப்போலியா,
பாடையில ஏத்துற கடவுளை கூட நம்பிடலாம், பதவியில ஏத்துற மனுஷனுங்களை நம்பவே கூடாதுராடு. அந்த மாதிரி பைத்தியக்கார ஜனங்களை நம்புறான் ஜக்கையா. என்னைக்கா இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க நம்ம ஏழுமலைக்கிட்ட வந்தே ஆகணும். நம்ம ஊர் நாட்டாமே ஆக்கி ஆகணும். ஏழுமலை வருங்கால நாட்டாம, இந்த ஊருக்கே வருங்கால நாட்டாம. ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே நாட்டாமே ஆகுறோம். ஏய், காலையிலே மார்க்கெட்டுக்கு போனோம், சீக்கிரம் வாங்க. போலாம் போலாம். மீனாட்சி வந்துட்டா போல இருக்கு பாரு. எப்பவோ வந்திருப்பா, ஊரெல்லாம் பேசிட்டு வரணும்ல. அம்மா, அப்பா. அம்மாடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. பரீட்சை நல்லா எழுதிருக்கியா? சூப்பரா எழுதிருக்கேன். கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும் பாருங்க. அம்மா, என் தங்கம். ஏய் செல்லக்குட்டி, கொலுசு சூப்பரா இருக்கு. சரி சரி வா வா, உன்கிட்ட நிறைய பேசணும். இது மூலமா தேவனாம்பேட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, திருப்பதி ஐயா தங்கராஜ் ஐயா கிட்ட முதலீடு வாங்காம அடுத்தவங்க கிட்ட வாங்க போறாருன்னு புகார் மனு கொடுத்துருக்காரு. அது சம்பந்தமா 9 மணிக்கு பஞ்சாயத்து கூடுது. ஊர் மக்கள்லாம் வாங்கோ.